விஜய் கட்சி தான் வரணும். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். விஜய் வந்தால் நல்லா தான் பாருங்க. ரோடுலாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறானுங்க, அவனுங்க போகிற ரோடு மட்டும் நல்லா கிளியராக வச்சுக்கிறானுங்க. நம்ம போகிற ரோடு பாரு பள்ளம் மூடமாக குய்யும் குண்டுமாக தான் இருக்குது. வேறு வீட்டில் எப்படி இது மொட்டையா புதுசு ஒரு ஆள் வரணும், அப்போ தான் நாடு உட்படும். மாற்றி மாற்றி உட்காந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸ்டார்டிங்லேருந்து டிஎம்கே தான் நம்ப. ஆனால் இப்போ யாருக்கு ஓட்டு போகுது எனக்கே புரிய மாட்டேங்குது. வில்லிவாக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி யார் எம்எல்ஏன்றது எங்களுக்கு நிறைய தெரியாமல் தான் இருக்குது. சத்தியமாக நாங்கள் போன முறை யார் எம்எல்ஏ கேள்வி போடுறோம் வெற்றி அழகன். ஆனால் இந்த 5 வருஷத்து இதில் வந்து ஒரு முறை கூட நாங்கள் வெற்றி அழகனை பார்த்தது இல்லை. புதுசாக எவனோ ஒருத்தன் வரட்டம்பா, சீமா வாரான், விஜய் வாரான், அவன் வாரான், ஏன்டா எதிர்க்கிறீங்க? இப்போ நான் கூட வியாபாரம் பண்ணும்போது இல்லையா இந்த வாட்டி ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. ஆதவார்த்தினா தெருக்கு வராரு, வீட்டுக்கு வந்து மக்களை சந்திக்கிறாரு. வில்லிவாக்கம் திமுக தொடர்ந்து வின் பண்ணுற இடம், அதுக்கு தான் ஆதவார்த்தினா இங்கே இறக்கியிருக்காங்க. இந்த வாட்டி மாற்றம் கொடுக்கணும், அவர் வில்லிவாக்கத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு இந்த வாட்டி வில்லிவாக்கத்தில் மாற்றம் கொடுக்கணும், டிவிக்கு அடிக்கணும், அதுக்கோசம் தான் அவர் வில்லிவாக்கத்தில் இறங்கியிருக்காரு. ஒரு எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் வேட்பாளராக இருந்தாலும் ஆதரிச்சுன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவை ஜெயிக்கவே முடியாதுங்க. யார் நின்னாலும் சரி, விஜயே நின்னாலும் திமுக இந்த இடத்துல ஜெயிக்க திமுக ஒண்டி தான் ஜெயிக்கும். 30 வருஷமாக அங்கே தான் இருக்கும். டிஎம்கே தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் மாற்றம் கண்டிப்பாக வேணும். வில்லிவாக்கத்தில் அநேகமாக ஒரு கார்த்திக் மோகன் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் டிஎம்கே தான். அதனால் கண்டிப்பாக அவங்க தான் வருவாங்க. ஆதவதுனா நல்லா பிரச்சாரம் தான் இருக்குது. பட் ஆனால் அவங்க இப்போ வந்த உடனே ஒரு 2-3 வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி களத்தில் இறங்கி எல்லாம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க இப்போ வந்துட்டு உடனே முதலமைச்சர் ஆகணும்னா முடியாது, சான்ஸே இல்லை. இப்போது இருக்கிற ஆட்சியில் வந்து போதை, குடி, கற்பழிப்பு, அட்டுழியம், அநியாயம், இப்போ தாவடியாக அவனை அடித்து சாவடிச்சிடறான். அதுக்கு வந்து மேலே மட்டும் சப்போர்ட்டு. நாங்கள் வந்து ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரியான ஒரு எம்எல்ஏவை எதிர்பார்க்குறோம். அதுக்கு வந்து இவர் ஆதவர்ஜுனா சரியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். கள நிலவரமும் அந்த மாதிரி தான் இருக்குது. பொதுவாகவே வந்து என்ன தான் பணம் வாரி இறைச்சாலும் வெற்றி இவர் ஆதவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது தான் நாங்களும் நினைக்கிறோம். நாங்களும் அங்கே தான் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஆம்பளை புள்ள வச்சுக்கிறது பயமாக இருக்குது சார். ஒரு காலத்துலாம் வந்து ஆம்பளை புள்ள வச்சுக்கலாம் பெருமையாக சொல்லுவாங்க, எனக்கு பையன் இருக்குண்ணா. அப்போ இப்போ நாங்கள் ஆம்பளை புள்ள வச்சுக்கிறதே நாங்கள் பயப்படுறோம். ஏன்னா இப்போ கஞ்சா, போதை பொருள் எல்லாமே அதிகமாகிடுச்சு. ஒரு என்ன மாரி எத்தனையோ அம்மா நைட்டு பூரா தூங்காத இருக்கிறாங்க பசங்களுக்கு காத்துக்குன்னு. அந்த நிலைமை மாறணும் சார். ஏன்னா என்ன மாதிரி லட்சம் அம்மா இருக்கிறாங்க, எவ்வளோ குழந்தைங்க போதைக்கு அடிமையாயிடுச்சு. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. வில்லிவாக்க தொகுதியிலே இதில் 4 முறை 5 முறை நான் சட்டமன்ற எலெக்ஷன் ஓட்டு போட்டிருக்கேன். எல்லாம் டிஎம்கே தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து கண்டிப்பாக அதில் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். எதுக்காகனா நாட்டில் ரொம்ப அராஜகம் நடிச்சிருக்கு, ஊழல் நிறைய இருக்குது, அராஜகம் ரொம்ப 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 அராஜகம். எந்த ஒரு மிஸ்ஸஸ் எங்கே நடக்குதோ அது எல்லாமே டிஎம்கேக்காராக தான் இருக்காங்க. மற்றவங்க அந்த டிஎம்கேக்காரு பண்ணுறாங்கன்னா நம்ம கட்சிக்காரன் பண்ணுறாங்கன்னா அவங்க எதிர்த்து எதுவும் கேள்வியோ கேட்க மாட்டேன்றார். அவர் ரொம்ப அராஜகமாக இருக்குது ஆச்சு. மேஜராக பார்த்திங்கன்னா டிஎம்கே வரும், ஏடிஎம்கேவும் பேலன்ஸாக ஈக்குவலாக இருந்திருக்காங்க. 2 பேருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேக்கு தான் பண்ணியிருக்கேன். இப்போ விஜய் சாரும் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ 2 பேரோட ஆட்சி நம்மளுக்கு எப்படி இருக்குன்றது ஒரு அளவுக்கு அனலைஸ் இருக்குது. ஆனால் விஜய் சார் வந்தார்னா என்ன பண்ணுவாருன்றதே தெரியல. அவர் வந்து நல்லது பண்ணால் நல்லா தானே இருக்கும். நிறைய இது மாற்றம் வேணும் நம்மளுக்கு நாட்டுக்கு. அதுக்கேற்ற மாதிரி விஜய் வந்து நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். எங்கள் ஃபேமிலி எல்லோரும் வில்லிவாக்கத்தில் தான் இருக்காங்க. எங்கள் ஃபேமிலி எல்லோரும் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேக்கு தான் சப்போர்ட்டு. நானும் ஏடிஎம்கேக்கு தான் சப்போர்ட்டு. விஜய் சார் வந்தால் நல்லாயிருக்குன்றது என்னோட சஜஷன். துரைமுருகனுக்கு வயசு இவ்வளோ, அவர் கேட்குறாரு ஒரே ஒரு கேள்வி, கடைசி முறையாக நிற்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், கையெழுத்து கும்புறார். கடைசி முறைனா இப்போ வாய்ப்பை நான் குத்துறோம், செஞ்சுட்டு போகிறேன்றேன். இத்தனை வருஷம் என்ன பண்ண நீ? எல்லாத்தையும் இப்போ மட்டும் பண்ணிட்டு போகிறேன். ஏன் சாவு போறியா? செத்து போயேடா. ஒருத்தன் ஏன்னா ஒருத்தன் வந்து அவன் பண்ணிட்டான், ஏன் அவ்வளோ எதிர்க்கீங்க? அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். 16 ஓட்டு எல்லாருமே விஜய். எதுக்காக இவ்வளோ விசுவாசம் வந்ததே தெரியல. ஏன்னா இவனை சீனிட்டாங்க, அதுக்காக தான் விசுவாசம். பொம்பளை பசங்க எல்லாமே விஜயண்ணா விஜயண்ணா விஜய் மாமா விஜயண்ணா. வீட்டுக்காரன் கூட எங்கள் வீட்டுக்காரன் கூட கொடு அதுக்கு சொல்கிறாங்கண்ணா. காரணம் என்ன? முன்னாடி இருந்த ஆட்சி வேண்டாம், கேட்டீங்களா? திமுக ஆட்சி வேண்டாம். போதை பழக்கம் நிறைய இருக்குது. அந்த ஆட்சியும் அதே மாதிரி ஆட்சி தானே அது. நானும் 40 வருஷமாக போட்டு பார்த்தாச்சு. ரெட்டாலையும் சுத்தமாக அவுட் பண்ணணும்,
உதயசூரனை அவுட் பண்ணணும். சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கேன். சின்ன வயசுலேருந்து பிரச்சாரன்றது பொதுவாகவே எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. ஆனால் ஓட்டு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் இங்கே வந்து ஓட்டு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஓட்டு வாய்ப்பு ஆனால் பிரியம். விஜய் இது வந்து இளைஞர் ஓட்டு இருக்குது, ஆனால் ஓட்டு வந்து சிதறும். அதனால் அதிக ஓட்டில் லீடிங்காக வர முடியாது. ஆனால் டிஎம்கே தான் வரும். 500ரூபா ஓட்டினா 300ரூபா கேஸ் போயிடும். 200ரூபா நம்ம வீட்டில் சாப்பாடு கொடுத்தோம். ஒருத்தனா இருந்தால் தான் ஓட்டினேன், 200ரூபா தான் ஓட்டினான்னுவாங்க. என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறான். இப்போ போனால் அங்கங்கே வண்டியை மாட்டேங்கிறான். போலீஸ்கார அங்கங்கே நின்று ஒருத்த வண்டியை மாட்டேங்கிறான். எதுக்கு ஆட்டோவை மாட்டேங்கணும்? இது கவர்மெண்ட்டு சரியில்லை. இந்த கவர்மெண்ட்டு சரி கிடையாது. அதனால் விஜய் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். தொகுதியில் வந்து ரோடு சரி கிடையாது. ஃபஸ்ட்டு ரோடு தான். நாங்கள் ஆட்டோ டிரைவரு, ஆட்டோ ஓட்ட முடியல, கை சோல்டெலாம் வலிக்குது, ரோடு அந்த மாரி இருக்குது. பிரச்சாரம் எப்படி இருக்கு வில்லிவாக்கத்தில்? நல்லா சூப்பராக பண்ணுறாங்க அவங்களாம். அவரும் வந்து சில கோரிக்கைலாம் வச்சு பண்ணுறாரு. இது நான் வெற்றிப்பட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு இங்கே எல்லாமே செய்வேன்னு அவரும் சொல்லிக்கிறார். அதனால் ஆனால் அப்போ கூட வராது, டிஎம்கே தான் வெற்றி பெறும். இனிமேல் வந்து நம்ம தமிழகத்தை உருவாக்கி மக்களை வாழ வைக்கிறது யாருன்னா அது நம்ம விஜய் தான். ஏன்னா அடுத்த முதலமைச்சர் யாரு கேட்டால் அவர் தான். எம்ஜிஆருக்கு அடுத்தது அவர் தான், அம்மாவுக்கு அடுத்து தான் அவர் தான். அவரை விட்டால் வேறு யாரும் இல்லை. ஏன்னா தமிழ்நாடே மாறிடுச்சு. இவர் வந்து கரெக்ட் பண்ணிடுவார். இப்போ ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும். அதில் வந்து விஜய்க்கும் சான்ஸ் இருக்குது, எடப்பாடிக்கும் சான்ஸ் இருக்குது. யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. வாசின்றவர் இங்கே அவர் மக்கள் சேவகர். அவர் மக்களுக்காக நல்லது செய்கிறார். காலையில் விடிகாலையில் 5 மணியாக இருந்தாலும் சரி, 4 மணி ஆனாலும் சரி, இரவு 8 மணி ஆனாலும் சரி, டெத்தாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியமாக இருந்தாலும் முதல் ஆளாக வந்து நிற்பார். அவருக்கு செல்வாக்கு. ஆளுங்கட்சி அதிமுக இருக்கும்போதே அவங்க தான் ஜெயிச்சுக்கிறாங்க. இங்கே செல்வாக்கு உள்ளது திமுக தாங்க. திமுக அதிமுக பிரச்சாரம் எப்படி இருக்கு வில்லிவாக்கத்தில்? அவங்களும் டஃப் கொடுக்குறாங்க, இவரும் டஃப் கொடுக்குறாரு. அவங்க வந்து 2 கட்சியும் பார்த்துட்டோம். இப்போ புதுசாக இவர் வந்திருக்காரு, இவருக்கு ஒரு மாற்றம் கொடுக்கலாமே. 2 பேரும் பார்த்து போர் வச்சு போயிடுச்சு. இவர் ஒரு மாற்றம் கொடுத்தா இவர் நல்லா பண்ணுவார்ல. நல்லா பண்ணுறாரு, இறங்கி செய்கிறாரு. இப்போ குடிசை வீட்டுக்கெல்லாம் எந்த கட்சிக்கும் வரல, இவர் இறங்கி வராரு வீட்டுக்கு. ஒரு வீட்டுக்காக வந்து இன்னும் குறைன்னு கேட்குறாரு. அதுதான் மெயின். கொசு தொல்லை, இந்த ரோடு போடுற பிரச்சனை, அப்புறம் இந்த மழை காலத்தில் தண்ணி நிற்கிற ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து அப்பப்போ மொத்தமாக சரி செய்ய வேண்டிய ப்ராப்ளத்தை வந்து அப்பப்போ சரி செஞ்சுட்டு அதை அப்படியே விட்டுறாங்க. இது வந்து இந்த அரசியல் லாபத்துக்காக பண்ணுறது, ஓட்டுக்காக. இப்போ இவங்க இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, அந்த ஹவுசிங் போர்டு வந்து வீடு அலாட் பண்ணவும் மாட்டேன்றாங்க, வீடு இடிக்கவும் மாட்டேன்றாங்க. அது பாவம், மக்கள் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அவங்க காலி பண்ணவும் முடியல, இருக்கவும் முடியல. ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுறதா சரித்திரமே இல்லை. இன்க்ளூடிங் இந்த கவுன்சிலர் கூட இப்போ அந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இந்த திமுக கவுன்சிலர் கூட சரி கிடையாது. புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரையும் நம்ம பார்த்துட்டோம். என் வயசில் 53 வயசாகுது எனக்கு. எல்லாரையும் பார்த்துட்டேன். ஆனால் விஜய் வந்து மக்களுக்கு ஒரு நல்லது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதனால் எல்லா மக்களும் வந்து விஜய்க்கு ஓட்டு போடணுன்னு போட்டால் நல்லாயிருக்கும்.